Hi and hello, welcome to my channel. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 10 சர்க்கிள்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள்னால் நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். புக்கில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, the collection of all the points in a plane which are at a fixed distance from a fixed point in the plane which is called circle, like that they give, right? ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொஞ்சம் நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனி க்ளோஸ்டு ஷேப், ஓகே, எனி க்ளோஸ்டு ஷேப் வித் ஆல் பாயிண்ட்ஸ் கனெக்டட் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் எப்படி சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்படின்னா ஆல் பாயிண்ட்ஸ், ஓகே, ஸோ சர்க்கிள் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஸோ கனெக்டட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கனெக்டட் ஆகிருக்கு. ஃப்ரம் சென்டர் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள். ஸோ இதுதான் இது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னவா ஒரு இதுதாகுது, ஒரு சர்க்கிளில் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் நான் சர்க்கிளுக்கு கொடுத்துருக்க டெஃபனிஷன். தென் நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த சென்டர், ஐ மீன் வாட் இஸ் மீன் பை சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன், எனி பாயிண்ட் விச் இஸ் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எனிவேர் ஃப்ரம் இட்ஸ் பவுண்ட்ரி இஸ் நோன் ஆஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்தே ஸ்டடி பண்ணிருக்கோம். ஸோ சர்க்கிளில் equal distance which is at equal distance from anywhere, ஓகேவா? எது எந்த ஒரு பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் அது ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் எல்லா இந்த இந்த இதுக்கு சர்க்கிளுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஓகேவா, ஃப்ரம் இட்ஸ் பவுண்ட்ரிலேருந்து. ஸோ அதை தான் நம்ம சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். The distance between the center of the circle and any point on its edge is known as radius of the circle. So okay, distance from the center of the circle, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ். இப்போது ரேடியஸ் இப்படியும் இருக்கலாம். ஸோ புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், anything. The distance between the center of the circle and any point on its edge தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் நோன் ஆஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லைன் செக்மெண்ட் வித்தின் த சர்க்கிள் ஜாயினிங் எனி டூ பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் இஸ் நோன் ஆஸ் த கார்ட் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நம்ம கார்ட் ஆஃப் த சர்க்கிள்னால் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ த லைன் செக்மெண்ட், இந்த லைன் செக்மெண்ட்னா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ இது நம்ம சாப்டர் 6லேயே முன்னாடி படிச்சிருப்போம், ரைட்டு? a line that has two end points is known as the line segment, right? So joining any two points on the circle is known as the chord of the circle. For example, இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி chord of the circle அப்படின்றோம் அப்படின்னா, it has two points. So joining any two points is known as the chord of the circle, right? So இப்போ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் கூட இது என்னது, chord of the circle. Two end points on the circle is known as the chord of the circle. இப்போ இதுவும் ஜாயின் பண்ணாலும் chord of the circle. So next, diameter of the circle. So diameter of the circle அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, a chord passing through the center of the circle is called diameter of the circle. The diameter is 2 times the radius and it is the longest chord. Okay, ஸோ நம்ம கார்ட்னா என்னென்னு முன்னாடியே படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி படித்தோம். ஸோ கார்டு
passing the center of the circle. It should pass the center of the circle. Okay, and then the diameter is 2 times the radius. அதாவது diameter வந்து ரேடியஸை விட 2 மடங்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுதான் வந்து லாங்கஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வந்து லாங்கஸ்ட் கார்டுன்னு கேட்டாங்கன்னா டயாமீட்டர்னு சொல்லணும். ஸோ the next topic is segment of the circle. So a circular segment is a region of the circle which is cut off from the rest of the circle by a secant or chord. Okay. அதே மாதிரி smaller region cut off by a circle is known as minor cut off. Here minor segment should come. Minor segment, and the bigger region is called major segment. அதாவது ஒரு சர்க்கிள் வந்து a circular segment is a region of the circle. அந்த சர்க்கிளில் கட் ஆஃப் ஆகிருக்கணும் from the rest of the circle by a chord-ஆலையும் இல்லை செகண்டாலையும் நமக்கு வந்து கட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சும்மா ஏதோ ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த சர்க்கிளில் நான் ஒரு கார்ட் வச்சு கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்போ இது என்னது? இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டோட நேமும் என்னது? ஸோ இதுதான் வந்து மேஜர் செக்மெண்ட் அண்ட் இதுதான் வந்து மைனர் செக்மெண்ட். ஓகே, இது சின்னதாக இருக்குது, இது சின்னதாக நம்ம ஆஃபாக அப்படியே குட்டியாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டால் கட் பண்ணனால தான் நான் வந்து அந்த போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட் கட் பண்ணும்போது இப்போ இந்த ரீஜன் சின்னதாக இருந்தது, இப்போ இங்கே கொடுத்துட்டு இங்கே விட்டுட்டாங்க, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா இதுதான் மைனர் செக்மெண்ட்டாக இருக்கும், இது மேஜர் செக்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த segment of the circle. So next, arc of the circle. The portion of a circle between 2 points is called an arc. Among the two pieces made by an arc, the longer one is called major arc and the shorter one is called minor arc. So arcனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு 2 points இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஆர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இது இங்கே இதுவும் ஒரு ஆர்க் தான், இதுவும் ஒரு ஆர்க் தான். எல்லாமே இந்த மாதிரி 2 points வச்சு ஒரு ஜாயின் பண்ணுறோன்னா அது வந்து ஆர்க்கு. இட் ஷுட் பி லைக் திஸ், அதாவது அந்த ஷேப்பில் இந்த 2 இதில் வந்து இப்படி கரெக்டாக இப்படி. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ கரெக்டாக இந்த 2 points வச்சு சர்க்கிளில் கட் பண்ணுறணும், இதுதான் வந்து ஆர்க். அண்ட் லார்ஜர் ஒன் இஸ் கால்டு மைனர் ஆர்க். எது பெருசாக இருக்கோ அது வந்து மைனர் ஆர்க், ஷார்ட்டர் வந்து பெருசாக இருக்கிறது மேஜர் ஆர்க் அண்ட் ஸ்மாலராக இருக்கிறது மைனர் ஆர்க். Next, sector of the circle. A sector is a portion of a enclosed by a 2 radius and an arc where the smaller area is known as the minor sector and the larger being the major sector. Okay, செக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்டரில் வந்து நமக்கு 2 ரேடியஸ் இருக்கும், அதே மாதிரி 1 ஆர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 2 ரேடியஸாக ஏவும் ஓபியும் ரேடியஸ். அதே மாதிரி ஒரே ஒரு ஆர்க் இருக்குது, அது என்னன்னா ஏவும் பியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்மாலர் மைனர் செக்டர் அண்ட் இது வந்து மேஜர் செக்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ
ஸ்கொயர் இப்போ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சர்க்கிளை தவிர ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்கொயரில் நமக்கு எத்தனை பெரிமீட்டர்ஸ் இருக்குது? ஸோ 1 2 3 and 4 பெரிமீட்டர் இருக்கா? அதே மாதிரி தான் சர்க்கிள். ஆக்சுவலி சர்க்கிளில் நமக்கு பெரிமீட்டர் கிடையாது. பட் இந்த அவுட்டர் லேயர், அதாவது த லென்த், அது லென்த் இல்லை, distance of the circle is called circumference of the circle. So இதுதான் interior and exterior of the circle. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட் ஓவும் பியும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓவும் பியும் சர்க்கிள்குள்ளே இருக்குது, கரெக்டாக? ஸோ இது வந்து இன்டீரியர் பாயிண்ட்டு. அதே மாதிரி சி வந்து வெளியில் இருக்குது, சர்க்கிளுக்கு வெளியில். அப்படின்னா இது இந்த சி வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஓகே, ஐ மீன் எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ ஏ இன்டீரியரும் இல்லை, எக்ஸ்டீரியரும் இல்லை. ஸோ இட் இஸ் ஆன் த சர்க்கிள், பவுண்ட்ரி ஆஃப் த சர்க்கிள். அதாவது அந்த சர்க்கிள் மேலேயே இருக்குது, கரெக்டாக? ஆன் த சர்க்கிள். ஸோ இதுதான் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். ஆங்கிள் சப்டெண்டட் பை அ கார்ட் அட் எனி பாயிண்ட். ஸோ இது கூட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நான் வந்து ஒரு கார்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கார்டில் நான் வந்து ஒரு ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ரைட்? இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த கார்ட்லேயே நான் இன்னொரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துடலாம். CDOP. ஓகே, இந்த மாதிரி நேம் கொடுத்தலாம். அண்ட் இன்னொரு ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம Qன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியாக ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது ஆங்கிள் சப்டெண்டட் பை அ கார்டு. சர்க்கிளில் சிம்பிளாக ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது இல்லை, அது வந்து ஒரு கார்டால் என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கணும். ஆங்கிள் சப்டெண்டட் பை அ கார்ட் அட் எனி பாயிண்ட். இப்போ இந்த ஆங்கிளில் CD தான் நமக்கு கார்ட், ரைட்? ஸோ angle subtended by the chord CD at point P. ஓகே, இப்போ இப்படி தான் இந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி the chord CD is an angle subtended by a chord CD at point O. அதே மாதிரி the chord that is angle subtended by a chord CD at point Q. ஸோ இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். எக்ஸாமில் இப்படி கூட கேட்க சான்ஸ் இருக்குது. தியரம் 8.1. இதுக்கப்புறம் நம்ம தியரம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் subtend equal angles at the center. ஸோ இப்போ இதோட மீனிங், டெஃபனிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளாக ஒரு சர்க்கிள் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சர்க்கிளில் இப்படி இந்த மாதிரி 2 ஈக்குவல் கார்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போது இங்கேருந்து நம்ம ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். சாரி, கரெக்டாக அந்த கார்ட் இங்கே இருக்கும், கொஞ்சம் லென்த் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆங்கிள் இங்கேருந்து. ஓகே, இப்போது இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் கார்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஈக்குவல் ஆங்கிள்ஸை வந்து இது பண்ணும்போது, அதாவது ஈக்குவலாக கார்ட்ஸ் இருந்தால் இந்த இடத்துல அதுவாகவே நமக்கு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் மாறிடும்.
ஓகே ஸோ